தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சியை கலைக்கின்றார், அதிமுகவில் இணைகின்றார். கட்சியை கலைக்கின்றார், அதிமுகவில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக படுதோல்வியடைந்தது, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு தெரிவிப்பதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு 2ஆக உடைந்தது. தற்பொழுது அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் என எஸ்பி வேலுமணி உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட ஒரு கட்சி அதன் தலைவர் கட்சியை கலைக்க முடிவு செய்துள்ளார், அதிமுகவில் இணைக்க முடிவு செய்துள்ளார். அது வேறு யாரும் அல்ல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா சிறைக்கு சென்ற போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவரான டிடிவி தினகரனை அதிமுகவில் சேர்த்து துணை பொதுச் செயலாளர் ஆக்கிவிட்டு அவர் சிறைக்கு சென்றார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் வெற்றி பெற்றவுடன் முதலமைச்சர் பொறுப்பு டிடிவி தினகரனுக்கு ஒப்படைக்க வேண்டும் என சசிகலா எடப்பாடியிடம் கூறிவிட்டு சென்றார். ஆனால் எடப்பாடி நரித்தந்திரத்துடன் ஓபிஎஸ்ஸுடன் இணைந்து டிடிவி தினகரனை கட்சியிலிருந்து நீக்கினார். டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து தனி கூட்டணி அமைத்து போட்டியிட்டு தோல்வியடைந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தார். இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தார். சசிகலா சிறைக்கு சென்று வந்த பிறகு கூட சசிகலாவுடன் அவருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அவரோடு இணைந்து அரசியலில் பயணிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டிடிவி தினகரன் 11 தொகுதிகளில் போட்டியிட்டார். ஆனால் ஒரே ஒரு தொகுதி தான் வெற்றி பெற்றார். தஞ்சாவூர் தொகுதியில் காமராஜ் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற காமராஜ் தமிழக வெற்றி கழகத்துக்கு சென்று விட்டார். இதனால் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளானார் டிடிவி தினகரன். தற்பொழுது அதிமுகவில் குழப்பம் நிலவுகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு வயதாகிவிட்டது. அவருக்கு பிறகு அதிமுகவை வழிநடத்துபவர் யார் என்று பார்த்தால் கண்ணுக்கெட்டிய தூரம் ஆள் யாரும் இல்லை. ஆக எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் விளைவு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கலைக்க டிடிவி தினகரன் முடிவு செய்துள்ளார். அவர் மீண்டும் அதிமுகவில் இணைகிறார். தன்னுடைய கட்சியினருடன் அதிமுகவில் இணைய முடிவு செய்துள்ளார். அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவருடைய காலத்துக்கு பிறகு அதிமுகவை வழிநடத்த டிடிவி தினகரன் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டிடிவி தினகரன் கட்சியை கலைக்கின்றார், அதிமுகவில் இணைகின்றார்.